பாவையோட பர்த்டேக்கு எல்லாமே ஸ்பெஷலாக ரெடி பண்ணி சந்தோஷமாக வந்துட்டு எல்லாருமே டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாவையை போயிட்டு நம்மளோட இந்திராணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாவை ரொம்பவே சோகமாக இருக்காங்க. என்னாச்சுமான்னு சொல்லிட்டு இது பண்ணி நகையெல்லாம் போட்டுட்டு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணி உனக்கு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போவும் பாவை அப்செட்டாக இருக்காது. என்னாச்சுன்னு சொல்லி இந்திராணி கேட்குறாங்க. நான் அப்பாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிடுறாங்க. எது கொடுத்தாலும் வந்துட்டு பாவை அப்செட்டாகவே இருக்கிறாங்க. இதனால் இந்திராணி ரொம்பவே அப்செட் ஆகி கீழே வந்துட்டு அவங்க அத்தைக்கிட்ட இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. விடுமா, அவள் எப்போவுமே இதை தானே கேட்குறான், அவளுக்கு எப்படி இதெல்லாம் புரியும், அவள் கொஞ்சம் வளர்ந்துட்டானா அவங்க அப்பாவை பற்றி அவள் புரிஞ்சுப்பா, நீ விடு அப்படின்ற மாதிரி சொல்லி அதிர்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ எல்லா டெக்கரேஷனும் போயிட்டுருக்குது. அப்போ ஒரு பக்கம் வந்துட்டு பாவையை கூட்டிகிட்டு வா, நான் போனால் வந்துட்டு என் மேலே கோவமாக இருக்கிறா அவள், நீ போய் கூட்டிகிட்டு வான்ற மாதிரி ஐலிக்கிட்ட சொல்கிறாங்க. ஐலியும் நேராக பாவை ரூமுக்கு போகிறாங்க. ஆனால் பாவை அதுக்கு முன்னாடி கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டுருக்காங்க. மேலெல்லாம் போய் தேடி பார்க்குறாங்க. மேலே பால்கனிலேருந்து பார்க்குறேன் பாவை நடந்து போயிட்டுருக்காங்க. உடனே ஓடி வராங்க. அயலி ஓடி போய் பாவையை கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அழுதுகிட்டே எனக்கு அப்பாவை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நீ மட்டும் போனால் எப்படி பாப்பா, வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் இப்போவே பார்த்தாகணும், நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இன்றைக்கே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. சரி நீ எங்கேயும் போவேனா, இது நான் அப்பாவுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி, சார் எங்கே சார் இருக்கீங்க, எனக்கு பாவையோட பர்த்டே தெரியும், எனக்கு தெரியும், அதை எப்படி நான் மறப்பேன், அவளும் உங்களை எதிர்பார்த்து காத்துட்ருப்பான்னு தெரியாதா சார், நீங்கள் உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு ஃபோனை வச்சுட்டாரு. ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது உங்களுக்கு போன வாட்டி ஆன மாதிரின்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார், நீங்கள் வாங்கன்ற மாதிரி ஐலி சொல்லிடுறாங்க. சரின்னு அவரும் கிளம்பி வந்துடுறாரு. வீட்டு வாசல்கிட்ட வந்து நின்றுட்டு கால் பண்ணுறாரு ஐலிக்கு. ஐலி மட்டும் வராங்க. எங்கே பாவை காணுன்னு சொல்ல, பாவை உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா, நான் சொன்னேன் அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவாவும் பாவையும் ஒழிஞ்சு நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னா சிரிச்சுக்கிட்டே சரி சிவா கிட்டே சொல்லி, சிவாவா அப்படின்னு சொல்ல, சிவாவும் பாவையும் தானே ஒழிஞ்சிட்ருக்காங்கன்னு சொன்னோன்னே அப்புறம் பாவை ஓடி வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி சந்தோஷமாக இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிஃப்ட் எங்கன்ற மாதிரி கேட்க, ஏதோ கிஃப்ட் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அவங்க அப்பா ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாரு. பிரித்து பார்க்க சொல்ல, பிரித்து பார்த்தா அந்த ஒரு கப்பல் சில மாதிரி இருக்குது. கீழே ஒரு குழந்தையும் நின்றுட்டுருக்கு. இவங்க 3 பேர் அப்பா அம்மா குழந்தைன்ற மாதிரி. அதை பார்த்தோன்னே பாவை ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு அப்படியே சந்தோஷமாக முத்தம் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்திராணி அவங்க ஹஸ்பண்டை ஏற்றுக்குவாங்களா, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுப்பாங்களா அவர் நல்லவர் தான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.